அங்கே வந்து இப்போ மக்கள் வெட்டிட்டு வர கட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல சேகரித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. சேகரித்து வச்சுருக்கும் போது இவங்க தரப்பு வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேர் வேட்டைக்கு போய்க்கிறாங்க, சிகாரி வேட்டை. அந்த ஆளும் துப்பாக்கி அடிக்கிற ஆள் தான். ஆனால் தண்ணி போட்டுட்டு போயிருக்கிறாங்க, போய் கீழே விழுந்து போயிட்டான். அந்த துப்பாக்கி ஃபயர் ஆகி அதில் காலில் அடிப்பட்டு. அந்த நேரத்தில் அட்டன் டைமில் அந்த டைமில் மட்டும் அவர் கோவம் வரும்போது கொண்டு இருந்தால் யார் தடுத்தாலும் வேலையாகும். கூடவே வழி நடத்தினது பூராமே சின்ன வயசில் வீரப்பன் கோயந்தனுக்கு வலிக்காது. பின்னால் இப்போ அவருக்கு ஓரளவுக்கு இது போது கடைசி காலத்துலாம் அவர் தான் வலி. கோயந்தன் இல்லாமல் வீரப்பன் இல்லை, வீரப்பன் இல்லாமல் கோயந்தான். எப்படி கடைசி வர பிடிச்சாருன்னு ஏன் தருமபுரி போலியா தலைவா? என்னதுக்கு தருமபுரி போலியான்னு கேட்குறேன். சமாச்சாரம் உனக்கு தெரியாதா? தெரியாத என்ன வீரப்பனை பிடிச்சிட்டோம். பிடிச்சிருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, சரி வீரப்பனையே பிடிச்சிக்கிட்டீங்களே இப்போ என்ன வேலைக்கு இல்லை சொல்லிவிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்களா. நான் என்ன உங்கள்கிட்ட உங்கள் ஐஜியா டிபார்ட்மெண்ட்டில் பெரிய அதிகாரியா, நீ எதுக்கே என்கிட்ட வந்து சொல்லணும்? நான் எங்கேயும் என்னால் ரேஷன் உணவுப் பொருள் இப்போ எடுக்க முடியல, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இது போலீஸுக்கு உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போயிடுது. உளவுத்துறை என்ன பண்ணுது, உன்னை வந்து டார்கெட் பண்ணி உன்னை வந்து பிடிக்கிறாங்க. நீ வீரப்பனை கொண்டு கொடுக்குறியா அல்லது நீ சாவுறியா? நீ கொண்டு கொடுக்கறதுனா நீ சாவுற, இப்போ நீ சப்போர்ட் பண்ணுறியா பண்ணலையா? அப்படி ஒரு நெருக்குதல் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நான் உயிரை பார்ப்பானா வீரப்பன் உயிரை பார்ப்பான். இப்போ இந்த கடைசி அந்த 4 பேர் தான் இருந்தாங்களா இல்லை மற்றவங்க வேற கூட இருந்தாங்களா? 4 பேர் தான் கடைசியாக, அவங்க 4 பேர் தான். ஸோ 4 பேருமே பாய்ச்சல், 4 பேருமே பாய்ச்சல் ஆகிட்டாங்க. பாய்ச்சல் கொடுத்த ஆளுங்களும் தெரியும். பொதுவாக வீரப்பனை பற்றி சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் ரொம்ப சந்தேகப்படுவார். உங்களுக்கு காட்டு வாழ்க்கையில் இருக்காரு, கேஸுகள் அது இதுன்னு இருக்குது, யார் வராங்க, அவங்க நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் இருக்கிற காலகட்டங்களில் எப்படி இருந்தது? அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டார். ஒரு ஆள் புதுசாக வந்துட்டான்னா கூட அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவன் யாருக்கு சொந்தக்காரன், அவன் என்ன ரூட்டில் வந்துக்கிறான், எதுக்காக இங்கே வந்தான் அப்படிங்கிறது பூராவுமே அவனை விசாரிப்பா. அப்படி விசாரிச்சுட்டு அவனை இங்கே வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், அப்படி பேக்ரவுண்டில் அப்படி உங்களாட்ட தெரிஞ்ச அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க அல்லது இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க. இவன் இங்கே வந்துக்கிறான், இவனுடைய கேரக்டர் எப்படி, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு வெளியில் தெரிஞ்சுக்கோ. அப்படி மக்கள் நிறைய வராங்க போகிறாங்க. அன்றைக்கெல்லாம் பூரா ஜனங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு தானே இருந்தாங்க. அதான் சார், காலையில் கோபிநாத்தாலேருந்து ஒரு பஸ் வரும், 7:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் வர்றதே 3/4 பேர் வேறுபாடு தான் வருவாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டையாக இருந்துச்சுன்னா அவட புருஷன் உடனே புருஷன் வந்து நான் எங்கள் வரோம் ரிப்போர்ட் வரும் வேறுபாடு, இல்லைன்னா பொண்டாட்டி வருவான். ராத்திரி வந்து தண்ணி போட்டுக்கிட்டு என்னை பிடிச்சிட்டு அடிச்சுட்டாமாம்மா, அடிச்சுட்டான்னா எங்கள் வீட்டுக்காரிக்கு எனக்கு சண்டை, டைவர்ஸ் பண்ணி வாங்கி கொடு, நீ வந்து பைசூல் பண்ணி விடு, இப்படி பஞ்சாயத்தில் வரும். அவர் பிரித்து விட்டது தான் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் பிரித்து விட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஆளுங்களை தான் கூப்பிட்டு, ஆம்பளைங்களை தான் இது பண்ணுவோம். அப்படி கூப்பிட்டுட்டே அவங்க ஏடா காலோட மூத்திரம் விடுற பொம்பளைங்களை போய் அடிச்சுட்டு திரிவீங்க, நீங்கள் தண்ணி போட்டுக்கிறத போய் பொம்பளை பிடிச்சிட்டு அடித்து அவள் ஏடா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பேசி தான் அது பண்ணிவிடும். அப்படி அப்படி அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அப்படி வீரப்பன் சொன்னால் ஆட்கள் கேட்பாங்க, முடிஞ்ச வரையிலும் சொல்லி பார்ப்பேன். அப்படி அங்கே பண்ணுறேன்னா காலை ஒளி போட்டே தள்ளி போட்டு அப்படின்னு போட்டு போய் தூக்கணும். சரி சரி, இனிமேல் ஆக போகிறதில்ல, போய் நாம் இது பண்ணிக்கலாம், தொலைச்சி விடுவேன், போய் கூட்டிகிட்டு போய் வச்சு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இது என்னடா பொழப்பு பண்ணியிருக்கிறீங்க, போய் ஒழுக்கமாயிரு போ அப்படின்னு இது பண்ணி விட்டுருவோம். அவர் பேச்சு கேட்டு போயிடுவாங்க. எதுக்கிறதுக்கெல்லாம் அது இல்லை, எதுத்தான் அதே இடத்துல துப்பாக்கி தூக்கிற. அப்படி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாதிரி அவர் ரொம்ப ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு தேன் கூண்டு இருக்குது, அந்த தேன் கூண்டை நீ இடம் இப்போ எதுவும் அதை கல் எடுத்து அடிக்காமல் போய் அடியில் நின்றுக்கிட்டீங்கனாலும் அது ஒன்றும் பண்ணாது. அதை கல் எடுத்து அடிச்சின்னா என்ன பண்ணும், கொத்தத்தான் செய்யும். அது மாதிரி அவர் எடக்கு பண்ணாத இருக்க வரையிலும் அமைதியாக போயிட்டுருப்பா. அப்படி எடக்கு பண்ணனா அதுக்கு மேலே அவர் வேலையை காமிக்க தான் சொல்லுவார். எந்த ஒரு பிரித்தி ஒரு மனுஷனாக இருந்தாலும் அதானே செய்வான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கோபமாக இருந்த கட்டங்களை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா? அங்கே தண்டாவில் ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிற, அப்படி அங்கே பெருமாள்னு சொல்லி ஒருத்தன் கட்டை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தான். அங்கே வந்து இப்போ மக்கள் வெட்டிட்டு வர கட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல சேகரித்து வச்சுட்ருக்குறாங்க. சேகரித்து வச்சுருக்கும் போது இவங்க தரப்பில் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேர் வேட்டைக்கு போய்க்கிறாங்க, சிகாரி வேட்டைக்கு. அந்த ஆளும் துப்பாக்கி அடிக்கிற ஆள் தான். ஆனால் தண்ணி போட்டுட்டு போயிருக்கிறாங்க, போய் கீழே விழுந்து போயிட்டான். கீழே விழுந்து அந்த துப்பாக்கி ஃபயர் ஆகி அதில் காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் பார் அவரது லைசன்ஸு, டபுள் பேரல் கன்னு லைசன்ஸு, அதே அங்கே கட்டை வாங்கிட்டு தான் பார்த்தியா, சேகரிச்சிட்டு தான் பார்த்தியா, அவன் அந்த துப்பாக்கி கொடு அப்படின்னு கேட்டுக்கிறான். கொடுக்க மாட்டேன், நான் லைசன்ஸ் துப்பாக்கி இது நான் கொடுத்துட்டேன்னு என்ன போலீஸ் பிடிச்சிக்கும், நாளைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். இவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த துப்பாக்கி கொடுக்க மாட்டேன்ட்டானே அப்படின்னு தான் அங்கேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு நீ போய் மாமன்கிட்ட சொல்லி மாமனை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டான். இவங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சி விட்டான்,
அந்த பார் தான் வந்து சுட்டுவிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஒரு ஒரு பொய்யான தகவலை இவன் சொல்லி அனுப்பிச்சி விட்டான். அப்போ தான் நாங்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரும் இப்படி ஒரு சோத்தை எடுத்து இப்படி வாயில் போடுற அப்படி அந்த பையன் பூந்து ஓடியாந்தான். மாமா மாமா அப்படின்னா சோத்தை இப்படி வாயில் போட்ட சோத்தை என்னையா அப்படின்னு இப்படி தான் ஆகிப்போச்சு அப்படின்னு இப்படி தான் கொண்டு பையன் சுட்டு விட்டான் அப்படின்னு அவன் என்ன சொல்லி கொடுத்தானா அதையே தான் அந்த பையன் வந்து சொல்கிறான். ஆனால் அங்கே அந்த என்ன நடந்துச்சுங்கிறது அந்த பையனுக்கு தெரியாது. வந்து தகவல் சொன்னவனுக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது. இப்போ நான் என்ன சொல்லி அனுப்புறேன்னா அதை போய் நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அப்படி சொன்ன உடனே அந்த தின்னுட்டு வாயில் போட்ட சோத்தை கூட அப்படியே திருப்பி விடுதான். துப்பாக்கி எடுத்துக்கிட்டான். டேய் யானையில் ஆடுற குழந்தை கூட இருக்கக்கூடாது அவங்க ஹோட்டலில், வாங்க போகலாம் அப்படின்னு மட்டும் தான் எடுத்து வச்சிட்டார். ஓட்டம் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். நான் இதுக்கு இத்தனைக்கு 6:30 போகணும். பிடிக்கவே முடியல. நாங்கள் ஒரு 200 அடிக்கு பின்னாடி போனால் 200 அடிக்கு முன்னாடி அப்படி பறந்துக்கிட்டு போகிறோம். அப்படி ஓடிட்டு 5 கிலோமீட்டர் ஓடிட்டே இருக்கிறாரு. அங்கே போய் அப்போ தண்ணி நட தண்ணி உள்ளே தண்ணி தான். காவேரி ஆத்திர கிராஸ் பண்ணி தான் போகணும். போனாருன்னா போய் பூந்தாருன்னா போகிற 10 தட்டி போடுவா. அப்படின்ட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் விட்டுட்டோம். நான் தான் போகிறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அங்கே போய் என்ன பண்ண 2 காலையும் சேத்திரத்தை கட்டி பிடிச்சிட்டேன் அவரை. வேண்டாம் இரு பார்க்கலாம். அங்கே என்ன நடக்குதுங்கிற தெரியாமல் நான் போனது பஜ்னு போன உடனே நீ யானையில் இருக்கிற குழந்தைய முதல் கொண்டு அடிச்சுட்டா நாளைக்கு பிரச்சனை பெருசாகி போயிடும். என்ன நடந்துச்சுங்கிறது நீ பொறுமை தான் பெருசு. நீ போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு பிடிச்சிருக்கிறேன். அப்புறம் நின்றுட்டார். ஆனால் பிடிச்சிக்கிட்டாருன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து வேண்டாமாமா வேண்டானா அப்படின்னு சொல்லி இப்போ பிடிச்சாங்களா நின்றுக்குவாங்க. பிடிக்க வரையிலும் தான் அவர் அந்த கோரத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்த வரையிலும் தான் கஷ்டம். அப்புறம் ஆலோசனைகள்லாம் சொன்னால் கேட்டுக்குவார். அதான் சின்ன பிள்ளைங்க வந்து கூட மாமா வேண்டாமாமா வேண்டாண்ணா அப்படின்னாங்களா எட்டி கை பிடிச்சிட்டாங்களா நினைக்குவார். அதுக்கு மேலே இப்போ எடுத்தறிஞ்சுலாம் ஓடுற வேலை கிடையாது. அந்த நேரத்தில் டைமில் அந்த டைமில் மட்டும் அவர் கோவம் வரும்போது முன்னே இருந்தால் யார் தடுத்தாலும் வேலையாகாது. அன்னைக்கு அப்புறம் போகலை. அதுக்கு பின்னால் போய் அங்கே விசாரித்து பார்க்கும்போது அவன் ஈர்க்கே விழுந்து இதாகி போயிடுச்சு. அதுக்கு பின்னால் அவனுக்கு ஒரு 60,000 ரூபா செலவாச்சு. இவரே கையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அவனை காலை ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டா. அப்படி இப்போ இதில் வந்து ஒருத்தர் போய் சொன்னார்ல, அவரை பற்றி எதுவும் சொன்னார்? அப்போ கூடவே இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவேன்? கூடவே இருக்கிறவன் ஏன்டா இப்படி பண்ணிவிட்டிய, இதை இப்போ சொல்லிருக்கலாமே, உன் பேச்சை கேட்டு நான் போய் அந்த குடும்பத்தில் கை வச்சிருந்தா ஏன்னா இருக்கும். இன்னொரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் வச்சுக்க, இந்த வேலையை வச்சுட்டு நான் 1 தட்டி போடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு திட்டி விட்டார். எப்படி இருக்கும் அவரோட காட்டு வாழ்க்கை? நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேயே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி. காட்டு வாழ்க்கைன்னா அதே சார், ஒரு இடத்துல 1 மாதமும் இருப்போம், 2 மாதமும் இருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து பார்த்துட்டான்னா, ஒரு சின்ன ஆட்டுக்கார பையன் பார்த்துட்டான்னா கூட அந்த பகுதியில் இருந்த உடனே அதே அடுத்த செகண்டு வேறு இடத்துக்கு 10 கிலோமீட்டர் ஷிஃப்டிங் ஆகிக்குவாங்க. ஆனால் யார் எந்த நேரத்தில் எப்படி வராங்க, எப்படி போய் சொல்கிறாங்கிறது யாரையுமே அவ்வளோ சீக்கிரம், அதான் சொல்ல அப்படி என்னை பெத்த தாயே வந்து இப்போ இது பண்ணாலுமே கூட நான் என் பெத்த தாயாக இருந்தாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்னை காட்டி கொடுத்துருவாங்க. அதனால் நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை. ஒரு மாதம் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்து அந்த இடத்துல எப்படி தங்குறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்? சாப்பிட்றது ஒரு இடத்துல சமைக்கிறாங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருப்பான். போய் ஒருத்தன் தண்ணி கொண்டாடுவான், ஒருத்தன் விரவு கொண்டாடுவான், ஒருத்தன் அரிசி கழுவுவான், ஒருத்தன் காய்கறி நெருக்கி. அங்கே என்ன இப்போ அது காய்கறிலாம் என்கிட்ட இல்லையே, ஒன்லி இப்போ அசைவம் தானே. அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க மீதி ஆளுங்கள்லாம் பூரா ரவுண்டில் இருப்பாங்க. ஏன்னா சுற்றி வர போலீஸ் வந்துடும், புகையும் அப்படிங்கிற மாதிரி புகையாத மாதிரி விரவு கொண்டுட்டு வந்துடுவாங்க. விரவு கொண்டுட்டு வரவனுக்கு அது ஒரு வேலை. புகையாத விரவு பார்த்து மூங்கிலாம் எடுத்துகிட்டு வந்தால் புகையாது. அதே மூங்கில் வந்து ஓரளவுக்கு ஈரப்பதமான மூங்கிலாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், பட்டார் வெடிக்கும். கன்னில் எப்படி ஃபயர் பண்ண அதாவது அது மாதிரி வெடிக்கும். அது இப்போ 2 விதமான மூங்கில் இருக்கும். ஒன்று பெருவார மூங்கில், ஒன்று நாட்டு மூங்கில்னு சொல்லுவாங்க. அந்த எந்த மூங்கில் வச்சிங்களாலும் அந்த ஈரப்பதமான மூங்கில் இருக்கும்போது அது வெடிக்கும், பட்டார்னு வெடிக்கும். அது மாதிரி வர மூங்கிலாக இருந்துச்சுன்னா அது புகையும் வராது, அந்த வெடிப்பும் வராது, அந்த வெடிப்பு சத்தம் வராது. புகையாத அளவுக்கு இப்போ அது பண்ணி சமைச்சிக்கிறப்ப. அதே மாதிரி படுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரே இடத்துல படுக்க மாட்டாங்க. ஷிஃப்டிங் இப்போ ஒவ்வொருத்தரை 2 பேரும் ஒவ்வொரு ஆள் தனித்தனியாக போய் அப்படியே கொஞ்சம் ஒரு 50 அடி டிஃபரெண்ட்டில் அப்படியே ரவுண்ட் பண்ணி படுத்துக்குவாங்க. ஏன்னா ஒரு ஆள் இப்போ நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து பிடிச்சிக்கிட்டா நான் அடுத்த ஆளை ஒன்றை வந்து காட்ட முடியாது. நான் கூச்சல் போடுறது வந்துட்டு நீ வந்து என்னை அட்டாக் பண்ணி இது பண்ணால் மீட்டுக்கலாம். அப்படி ஒரு கணக்கு போட்டு தான் எல்லாம் படுப்பாங்க. சாப்பிடும் போது கூட எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டேன், தூரமாக தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு போலீஸ்காரன் வந்து அட்டாக் பண்ண அடித்தாங்களா எல்லாத்துக்கும் அடி கொட்டுறோம். தூரமாக இருந்தால் ஒருத்தனை அடித்தாலும் மீதி தப்பிச்சு ஓடி போயிடலாமே. தூரமாக சாப்பிட்றாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு போயிடுமா, இல்லை அவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போய் அங்கே உட்காருவாங்க? பேப்பர் போட்டுருவாங்க சார். பேப்பர் சோத்தாக்கி பலிதீன் கவர் இருக்குது பற்றியா, அந்த பலிதீன் கவர் மேலே கொட்டி போடுவாங்க. குழம்பு ஒரு பக்கம் இருக்கும், அவன் தேவையா அவன் தான் தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க.
தட்டை எடுத்துக்கிட்டு தான் ஓட்டி அள்ளிட்டு தான் பின்கால போயிடுவாங்க. ஓ, இங்கே அவங்களே. இங்கே சோறு இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு 10 அடி தள்ளி போய் அங்கே உட்காந்துக்குவாங்க. வந்து இங்கே உட்காந்துக்கிறேன், நான் அங்கே உட்காந்துக்கிறேன், இன்னொருத்தர் அப்படி உட்காந்துக்கிறேன். அப்படி தான் இது பண்ணுவாங்க. ம், ஒரே இடத்துல உட்காந்து கும்பலாக இது பண்ண மாட்டாங்க. ம், படுக்கும்போது அப்படி தான். ம். காட்டுக்குள்ளே போகும்போதும் ஒன்றுக்கு ஒன்று பேச மாட்டாங்க. போகிறாங்கன்னா முன்ன போகிறோம் போயிட்டே இருப்போம், அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். முன்ன போகிறோம் ஒருத்தனா போவோம், பின்னாடி கேங்கு போவோம். அந்த அந்த ஒருத்தன் முன்னே போகும்போது அந்த ஒருத்தன் தான் ரொம்ப அப்சர்வேஷன் பண்ணிட்டு போவாங்க. அங்கே ஏதாவது ஒரு சிக்னல் முன்னே ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா அவன் சைக் பண்ணான்னா அப்படியே நின்றுக்குவாங்க, பேச மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்படி இப்படினாலும் 2 பக்கமும் ஏதோ ஒரு பக்கம் ஒதுக்கிக்குவாங்க. இவனும் அவங்கள இப்போ பார்த்துட்டாங்கன்னா இவங்களும் ஒதுக்கிக்குவாங்க, அவனும் ஒதுங்கி ஓடியே வந்துடுவான். அப்படி தாங்க. அது நீங்கள் படுக்கிறோன்னு சொன்னீங்க சார். ரொம்ப அடர்த்தியான காடு வந்து அந்த இடத்த நம்ம ரெடி பண்ணி படுக்கிறோம். பெரிய பெரிய விலங்குகள் வந்தால் தெரியும். இப்போ பாம்பு ஊந்து போகிறது அது இதுன்னு பல்வேறு அது விஷயங்கள் மாதிரி இருக்கும். வரல சார், ம், இதுவரையிலும் வரல. ம். இப்போ பாம்பு வந்தால் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. காட்டுக்குள்ளே இது பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 10 பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் முழிச்சிட்டு இருப்பாங்க. ம். இந்த காட்டுக்குள்ளே தூங்கும் போதே என்ன பண்ணுவாங்க, அதிக தூக்கம் அவங்க தூங்க முடியாது. பகலில் கூட தூங்கிடலாம், நைட்டில் தூங்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் என்ன விலங்குகள் வரலாம், யானை வந்துடலாம், சிறுத்தை வந்துடலாம், அல்லது பாம்பு பள்ளி வந்துடலாம். இதுங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக தான் இது பண்ணணும். ஒரு ஒரு 1 மணி நேரம் தூங்குறாங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் முழிச்சிட்டு இருப்பாங்க. படுத்துக்கிட்டே கூட முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் 1/4 மணி நேரம் தூங்கி போயிடுவாங்க. அப்புறம் 1/4 மணி நேரத்துக்குள்ள முழிச்சுக்குவாங்க. அப்படி தான் அந்த அந்த காட்டுக்குள்ளே திரியறவங்களுக்கு அது மாதிரி தான் ஒரு இது இருக்கும். ம். காட்டுக்குள்ளே நீ அப்படியே தூங்கிட்டே இருந்தீங்கன்னா கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு 100 அடியில் 50 அடியில் சடக்குன்னு ஏதாவது இப்படி இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சுக்குவாங்க. என்னமோ ஒரு சவுண்ட் ஆகுது அப்படின்னு அப்படியே எந்திரிச்சுன்னு போவாங்க. இப்போ ராத்திரி எப்படி இருக்கும் காடு? என்னென்ன சவுண்டுகள்லாம் இருக்கும் வந்து? யானை கத்தும், கடத்தி மானு கத்தும், காட்டெருமைங்கெல்லாம் இது பண்ணும். காட்டுக்குள்ள விலங்குகள்லாம் சடப்பட சடப்புன்னு ஓடும். அது என்ன விலங்குங்கிறது தெரியும். இப்போ புதுசாக இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது. இந்த காட்டுக்குள்ளேயே அடிப்பட்டவங்களுக்கு அது தெரியும், என்ன விலங்கு தான் ஓடுதுன்னு கணிச்சிடலாம். அதாவது இந்த பறவைகள் மற்ற விலங்குகள் கத்துறதுல இருந்து அந்த நேரங்களும் இருக்குமா? இந்த நேரத்துக்கு இந்த பறவை தான் கத்தும் அப்படின்னு? ஆமாம், மயில் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் கத்தும். அந்த அந்த இடி மின்னல் இது பண்ணுறது பார்த்தீங்களா, அப்போ அது அந்த இடி மின்னல் இது பண்ணும்போது மயில் எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் கத்தும். இந்த காட்டு கோழின்னு நம்ம ஊரில் எப்படி கோழி இருக்குதோ அதே மாதிரி காட்டு கோழி இருக்கும். அது 3 மணிலேருந்து 6 மணி வரையிலும் கத்தும். 2 மணிக்கே கூட கத்தும். அது அது மாதிரி கத்தும். கரடி இதுங்கெல்லாம் அது காராட்ட சீசனாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று இப்போ இனப்பெருக்கம் வரும்போது அது எல்லாம் கத்திட்டு தெரியும். அது என்னத்தான் கத்துதுன்னு கண்டுக்கலாம். சிறுத்தை இதுங்கெல்லாம் இது பண்ணும்போது அதையும் கண்டுக்கலாம். இன்னும் விலங்கு தான் கத்துது. அந்த அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு மட்டும்தான், அந்த காட்டுக்குள்ளே அடிப்பட்டவனுக்கு மட்டும்தான் அந்த விலங்குகள் இன்னும் விலங்கு தான் கத்துதுன்னு கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும். அது எதுக்காக கத்துதுங்கிறதும் சவுண்ட்ல இல்லை இருந்து எதுக்காக கத்துதுங்கிறது ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு போயிடுச்சுன்னா கத்தும். இப்போ 2 மான் இருக்குன்னு வச்சுக்கேன், மேய்ச்சல்ல இது ஒரு பக்கம் இருட்டில் போயிருது, அது ஒரு பக்கம் போயிருது. அது கத்தும் இது கத்தும், அப்போ 2 வந்து ஒன்றா சேர்ந்துக்கும். நாமளே ஒரு ஒரு பதில் போகிறோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியலன்னா கூப்பிட்றோம், அவங்க நம்மகிட்ட வந்துடுறாங்களா தான். அது மாதிரி தான் விலங்குகளும். அதே மாதிரி யானை அப்படி தான், பிரிஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று கூப்பிட்டு சேர்ந்துக்கும். அதே மாதிரி இனப்பெருக்க காலத்தில் ஒரு பெண் யானை இருக்குதுன்னா ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் ஆண் யானை இருக்கும். இது கத்தும் அதுவும் கத்தும். இந்த கத்து 10 மைல் அங்கே கேட்கும். அப்படியே காட்டுக்குள்ளே கத்திக்கிட்டே போகிறது தான். கத்திக்கிட்டே இது போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு ஆண் யானை இருந்துச்சுன்னா அதுவும் கத்தும். அப்போ என்ன பண்ணால் அது கத்த இது கத்த 2 வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஜாயிண்ட் ஆகி இனப்பெருக்கம் இது பண்ணிக்கும். அதாவது எந்த யானையும் எந்த ஆணையும் கூட சேராது, அதுக்குள்ள ஒரு ஜோடி இருக்குப்பா? இல்லை இல்லை, எந்த யானை வேணாலும் யானைக்கு யானை சேர்ந்துக்கும். அது பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிட்டு பின்னால் யானைக்கு யானை சேர்ந்துக்கும். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இது இதுலேயே தான் இருக்கணும், அது அதுலேயே தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே ஒரு 10 யானை இருக்கும், அந்த பக்கம் ஒரு 10 யானை இருக்கும். இதுவும் வரும் அதுவும் வரும், 2 வந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அப்புறம் அப்படி 20 கன்னடம் 30 கன்னடம்னாலும் ஒன்றாவே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இதில் போய் அப்புறம் பிரிஞ்சுதுன்னா டிவைடாக இது ஒரு பக்கம் போயிடும், அது ஒரு பக்கம் போயிடும். பின்னால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் ஒன்றா சந்திக்கும். அப்படிதான் நாமளே இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சென்னையில் பேசிகிட்டு இருக்கிறோம், பிரிகிறோம், பின்னால் மறுபடியும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு சந்திப்போம். அப்படிதான். ஒரு யானை வந்து ஒரு நாளைக்கு 250 கிலோ தீவிரந்துங்க, ஒரு 80-85 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடக்கும். அதுக்கு நைட் பகலுங்கிறதெல்லாம் பகலில் கூட படுத்து தூங்கி போயிடும். அதே சொல்லுவாங்க, யானை வந்து கீழே தரையில் தலைக்காய் வச்சு படுக்கிறதில்ல, காதில் எறும்பு பூத்துக்கிச்சுன்னா செத்து போயிடுது அப்படின்லாம் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் இப்போ கூட அது மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் யானை நல்லா படுத்துட்டு கொரட்டை விட்டுட்டு தூக்குது. கொரட்டை விடும். கொரட்டை விடுது. மனுஷன் எப்படி கொரட்டை விடுறானே அதே மாதிரி கொரட்டை விடுது. பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். இவங்க இந்த வீரப்பன் கோஸ்ட்ல யாரும் கொரட்டை விடுவாங்களா? அதுலேயும் யாரோ ஒருத்தர் விடுவாங்க. ஏன்னா அலண்டு கொஞ்சம் அலைச்சலாக டயர்டாக்குறாங்க இல்லைங்களா, அவங்க விட்டுருவாங்க. இதில் நீங்கள் வீரப்பன் ரொம்ப கோபமாக இருக்கிற ஒரு நேரத்தை சொன்னீங்க. இதே மாதிரி அவர் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்த நேரம், ரொம்ப ஜாலியாக இருந்த நேரம்?
மற்ற நேரம்லாம் ஜாலியாக தான் சார் இருப்பார். அப்புறம் இன்னும் ஏதாவது இது பண்ணி விட்டா தான் டூஸ் பண்ணி விட்டா தான் அது பண்ணுவார். மற்ற நேரத்துல எல்லாம் சோசியலாக தான் இருப்பார் அப்படி. மற்ற நேரத்துல எல்லாம் மாமா மச்சான்னு சொல்லிட்டு அவர் இப்போ வேட்டைக்கு போன கதையை, இப்போ விலங்குகள் அடித்த கதையை, இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருப்பார். அதே ரொம்ப பிளமாக பேச மாட்டார். சும்மா நைட்டில் அதுவும் ஆளண்டாத இடமா இருக்கணும், யாரும் அங்கே மக்கள் நடமாட்டம், எந்த ஒரு வாய்ஸ் இல்லாத பகுதியாக இருந்தால் சொல்லுவேன் அப்படி. இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிகமாக பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி கூச்சல் போடுறீங்க, போலீஸாரன் வந்துடுவான், வந்து இது பண்ணி போடுவான் அப்படின்னு பேசுவேன் அப்படி. அப்புறம் எவனாவது ஒருத்தன் பேசி இப்போ கூச்சல் போட்டான்னா உடனே அவன் மேலே சண்டைக்கு போயிடும் அப்படி. எதுக்கு நீ இப்படி கூச்சல் போடுற, வந்து குண்டு ஏறும் போது தான் தெரியும் உனக்கு, இப்போ தெரியாது, நான் சொன்னால் உனக்கு புரியாது, குண்டு ஏறும் போது தான் தெரியும் அப்படின்னு இப்படி பேசுவேன் அப்படி. அதே மாதிரி காட்டுங்களில் மூலிகை இதுங்கள்லாம் அவருக்கு தெரியும். இந்த சின்ன சின்ன செடிங்கள்லாம் அதெல்லாம் தெரியும். ஒரு நாள் என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டே போனார். கூட்டிகிட்டு போய் கண்ணே அதில் இப்போ 2 இலைப்பி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்தேன், வயலை போட்டு மில்லு அப்படின்னாரு. ஏது என்ன தலையே ஏன் என்ன போட்டுக்கிட்டு மேலே சொல்கிற அப்படின்னு. மில்லே தான் அப்படின்னு அப்படி மின்னேன். அப்புறம் தம்பி இன்னொரு பையனை கூப்பிட்டு, தம்பி அங்கே கொஞ்சம் சக்கரை இருக்கு அள்ளிட்டு வா அப்படின்னாரு. கொண்டுட்டு வந்து கொடுத்தா அப்படி. சர்க்கரை அவர்கிட்ட கொடு அப்படின்னு கொடுத்தான். அவ்வளோ சர்க்கரை வாயில் போட்டு மின்னா கொஞ்சம் கூட இனிக்கலை சார். சர்க்கரை சுத்தமாக இனிக்கலை, ரவை கூட இனிப்பே இல்லை. இது என்ன அந்த தலையை போட்டு தின்னுட்டு இது பண்ணால் இனிக்குதா அப்படின்னு. இனிக்கலையே அப்படின்னு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு அப்படி. அதுக்கு பேர் கவர்மெண்ட்டில் என்ன பேரோ தெரியாது, ஆனால் இவர் வச்சது அதுக்கு சக்கரை கொட்டி தலைன்னு பேர். இவர் ஒரு பேரை வச்சுட்டாரு. இந்த தலையை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் மனுஷனுக்கு சுகர் வராது. சுகர் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருந்தது. தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இலை வந்து நார்மலாக ஆட்கள் ஊர் பக்கங்களில் இருக்குமா இல்லை காட்டில் மட்டும் தான் இருக்கு? ஊர் பக்கம் இருக்கு. அது இப்போ எனக்கே தெரியும் தலை. அதை இப்போ காத்தாலைக்கு சாப்பிட்டாலும் ஆனால் காட்டு பகுதியில் தான் இருக்கும், இப்படி சிட்டி பகுதியிலாம் இல்லை. ஏதோ ஒரு மலையோரமாக இருக்கிற ஊர்களில். ஆமாம், அப்போ அந்த காட்டு பகுதியை ஒட்டி இருக்கிற இதுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த மாயாத்து காட்டு பக்கம், சித்திமங்கலத்து காட்டு பக்கம் ஒரு இது இருக்கும், தண்டு தண்டாக போயிட்டு இருக்கோம், இவ்வளோ இலை இருக்கும். அது இப்படி மேலே மோதி பிடிச்சின்னா 5 செகண்டுக்குள்ளே காய்ச்சல் வந்துடும். அது அவர் இப்போ வேட்டைக்கு போன காலத்தில் பார்த்துட்டு அதை பார்த்தாருனாவே அதுக்கு பேர் வச்சது இவரே வச்சது தான். அதுக்கு பேர் ஏப்ராசி. ஏப்ராசின்னா அது வந்து ஏப்ராசின்னா இப்போ நம்ம தமிழில் என்ன பண்ணுவோம், மோசமான ஆளுக்கிறோம்ல, அது மாதிரி அதுக்கு ஒரு பேர் அவர் வச்சு ஏப்ராசிக்கு இது ஒதுங்குவா அப்படிமா. அப்படி நானும் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அப்படி தான் பார்த்து, தம்பி 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 இந்த பக்கம் வா ஏன் அப்படின்னு. ஏப்ராசிக்கு இது ஒதுங்கி வந்தாண்டா அப்படின்னு. அப்படி ஏப்ராசின்னா என்ன வாடா இருக்குது, நாமளும் காட்டுக்குள்ளே தெரிஞ்சிருக்கிறோம், விலங்குகளை பற்றி இவ்வளோ அளவுக்கு நமக்கும் தரவா தெரியும். பாம்புன்னா பாம்புமா, தேளுன்னா தேளுமோ, நடுவகளின்னா அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. ஏப்ராசின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நின்றுக்கிட்டேன். அப்படியே போதே பார்த்து தான் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன். நான் நின்றுக்கிட்டேன். பாப்பா நீ இந்தாண்ட ஒதுங்கி வா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா ஏப்ராசிக்கு ஒதுங்கி வா அப்படின்னு. இந்த ஏப்ராசிங்கிறியா, அந்த ஏப்ராசி தான் என்ன சொல்ல அப்படின்னு. தண்டு தண்டா இருக்குது, அதுதான்ப்பா ஏப்ராசி, ஒதுங்கி வாப்பா, அது போச்சுன்னா காய்ச்சல் வந்துடும் அப்படின்னாரு. ஸோ இப்படி காட்டுக்குள்ளே காய்ச்சல் வந்ததுன்னா அதுக்கு மருந்து அது ஒன்றும் இல்லை சார். அந்த இது ஆகி போச்சுன்னா உடனே சுடு தண்ணி காய வச்சு ஊற்றிட்டோம்னா அது இதை நாங்கள் டேப்லெட்டும் வச்சுருப்போம். ஒரு கிராம வில்லேஜ் பகுதியில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ஹோமியோபதி டாக்டருங்க இருக்கிறாங்க, அல்லது ஒரு நார்மலான டாக்டருங்க இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் சின்ன சின்னதாக இது பண்ணிக்குவோம். அது மேலே ஒரு ஷீட்டு, அதில் உள்ளே எழுதி போட்டுறது, காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, சளி, இரும்பல், விஷக்கடிக்கு, இப்படிலாம் ஷீட் எழுதி எல்லாம் ஒரு முதல்ல போட்டு வச்சுருப்போம். அவன் யாருக்காவது காய்ச்சல் வந்துருச்சா, காய்ச்சல் வந்துருச்சு, அந்த ஏப்பா டாக்டரை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, ஏப்பா டாக்டர் அந்த மாத்திரை எடுத்துக்கூட அப்படிம்பாரு. அப்புறம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஊசியே போடுவோம், மருந்து வாங்கி நாங்களே ஊசிலாம் கூட போட்டுக்குவோம். ஊசி போட்டுக்குவோம், கட்டிங் பண்ணிக்குவோம். நாங்களே இப்போ அதில் இருக்கிறவங்கள வீரப்பனை கட்டிங் பண்ணுவோம். வீரப்பன் அப்படியே ஆசிரியர் கொண்டாந்து பண்ணுவோம், கண்டியாமட்டு பெருமாள் பண்ணுவோம். அதெல்லாம் காட்டுக்குள்ளே நாங்கள் எங்கே போய் முடி வெட்டுறது, பாரு கூட்டிகிட்டு வந்து வெட்ட முடியாதுல்ல, அவசரத்துக்கு கிடைக்க மாட்டாங்களே, காட்டுக்குள்ளெல்லாம் முடி நாங்களே வெட்டிக்குவோம். இப்போ நீங்கள் உங்கள் பேர் கோவிந்தன் சார், இன்னொரு அவர் கூடயே காலமாக இருந்தவர் சேத்துக்குடி கோவிந்தன் கூட இருந்தார் வந்து. அவர் இப்போ எப்படி சார் சேத்துக்குடி கோவிந்தன், அவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க? பார்த்துருப்பேன். நானும் ஒரே வயசு, ஒரு 6 மாதம் 3 மாதம் 2 பேரும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தான். சரி. அப்புறம் வந்து அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அப்படி வீரப்பன் கூட சடார்னு பேசிடுவேன், அப்படி இது பண்ணிவிட்டேன். அப்படி கோவிந்தன் வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். அப்படி
அப்படியே என்ன இது பண்ணுறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு அப்சர்வேஷனில் தான் இருப்போம். அப்படியே அவர் இங்கே என்ன நடந்தாலும் இங்கே இருக்கிறதையும் அப்சர்வேஷன் பண்ணி எப்படி வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அவர் அப்சர்வேஷன் பண்ணி வெளியில் ஒரு குருவி கத்துதா அல்லது ஒரு விலங்குகள் ஏதாவது இது பண்ணுதா, ஒரு குரங்கு கத்துதா, யாராவது ஆளுங்க பேசுகிறாங்களா அப்படிங்கிறத அதையும் அப்சர்வேஷன் பண்ணி எப்படி இங்கே யார் இவன் என்னத்துக்கு வந்துக்கிறான், இவங்க என்ன பேசுகிறாங்க, இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது வரும்போதே அது நேரடியாக முகத்தை பார்க்க மாட்டேன். அப்படி கீழே இங்கே பாதத்துலேருந்து இப்படி தான் பார்ப்பேன். அப்படி கீழே எதுக்கு பார்க்குறாங்கன்னா, இந்த ஷூ போட்டுருந்தா இப்போ ஆர்டினரியாக இப்போ நாங்கள்லாம் அப்படி இது செருப்பு போட்டு நடக்கணும்னா இந்த மேல் தோல் மெலிஞ்சு போயிருக்காது, கொஞ்சம் உரட்டாக இருக்கும். இந்த போலீஸார் அவங்க எல்லாம்ங்கிறாங்க பார்த்தீங்களா, சிட்டிலேயே உள்ளக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு இந்த தோலெல்லாம் ஷூ போட்டு மெலிஞ்சு போயிருக்கும், சீலை துணி மாதிரி மெலிஞ்சு போயிருக்கும். அதுலேயே இந்த காலு இப்போ எங்களுக்கெல்லாம் இப்படி விரிவாக இருக்கும். இந்த ஷூ போட்டு இந்த விரல்லாம் பூரா இப்படி ஒட்டி போயிருக்கும் போலீஸாருக்கு. அதை பார்த்து கண்டுக்கலாம். ரெண்டாவது இந்த கட்டிங் பார்த்து கண்டுக்கலாம். அவங்க இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்கல்ல, இந்த கைரட்டையெல்லாம் இந்த புஜத்தையெல்லாம் பார்த்தா கண்டுக்கலாம். அதெல்லாம் கோயின் அப்சர்வேஷன் பண்ணுவோம். அதே வில்லேஜ் பகுதியில் இருந்து வந்தாலும் இவன் யார் எப்படி என்ன அர்த்தம், நீ எதுக்கு வந்திருப்பான், இவன் நல்லவனே கெட்டவனா. அது மாதிரி கோவிந்தன் பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வீரப்பனுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாம், உங்கள் அப்சர்வேஷன்? அதான் கூடவே வழி நடத்தினது பூராமே சின்ன வயசுல வீரப்பன் கோவிந்தனுக்கு வழிகாட்டி. பின்னால் இப்போ அவருக்கு ஓரளவுக்கு இதை ஆகும்போது கடைசி காலத்துலாம் அவர் தான் வழிகாட்டி. கோவிந்தன் இல்லாமல் வீரப்பன் இல்லாமல் கோவிந்தன் இல்லை, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. கோவிந்தன் எல்லாம் சொன்னாலும் கேட்டுக்குவார் அவர். ஆமாம், எதை ஒரு செயலுக்கு செய்யணுன்னாலும் கோவிந்தன் எல்லாத்தையும் கேங்கில் எல்லாத்தையும் கூட விட்டுருவோம். அப்படி கோவிந்தனை வர சொல்லுப்பா அப்படின்பா, அப்படி பாப்பா அப்படின்னு கூட்டி இப்போ கோவிந்தா இப்படி தான் இருக்குது, என்ன பண்ணலாம், அவனை ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வரத்துக்கோ அல்லது ஒரு ரேஷன் வாங்கிட்டு வரத்துக்கோ அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான், பணம் கொடுக்கலாமா அப்படின்னா அவனுக்கு கோவிந்தனுக்கு சரி பட்டா பார்ப்பான். அடைய ஏன்னா தெரியும் அவன் வரமாட்டானா, அவன் போயிடுவான், போவான், நம்ம வேற ஆள் விட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுக்க மாட்டாரு. அவனுக்கு கோவிந்தனுக்கு அனுமானமாக இருந்துச்சுன்னா வேண்டான்னா அதை மீறி வீரப்பன் அது பண்ண மாட்டான். இப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆன பிறகு உங்கள்கிட்ட என்ன வீரப்பன் பற்றிலாம் கேட்டாங்களா? அதான் நான் தான் சொல்கிறேன், காட்டுக்குள்ளேங்கிற அப்படி ஏற்கனவே தெரிஞ்ச சமாச்சாரம் தான், காட்டுக்குள்ளே தாங்கிற அப்படி போய் பிடிச்சாத்தானே சார். அந்த வீரப்பன் சந்தன மரம் ஓட்டும் போதெல்லாம் பக்கத்துலேயே தான் இருப்போம். எவ்வளோ தூரத்துலனா ஒரு 500 அடி டிஃபரன்ஸில் இருப்போம். அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க, நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம். அங்கே ஏதாவது பொதுமக்களையோ அன்னைக்கெல்லாம் அந்த இது அல்ல சார். இந்த தேவாரணம் விஜயகுமார் அங்கே கர்நாடகாவில் சங்கர் பேரி இவங்க 3 பேர் தான் அட்டுவலியத்தில் ஆடிவிட்டாங்களோ ஒழிய மற்ற அதுக்கு முன்னே அந்த போலீஸாரெலாம் அந்த மாதிரி இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க எங்கேயோ வீரப்பன் தான் திருப்பி பேச்சாரா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் எலெக்ஷனில் ஜெயலலிதாவில் தாக்கி பேசினா அப்படி ஒரு ஏன்னா 91க்கு பின்னாடி பாலாறு பாம்பிளா சாட்சி, அதுக்கு பின்னாடி தான் கவர்மெண்ட் கண் முடிச்சு தான் அந்த 22 பேர்த்த கொன்ன பின்னாடி தான் இன்னும் விட்டா வீரப்பனை காஷ்மீர் தேடுற மாதிரி பெரிய இதெல்லாம் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் சரியான படிக்க ஸ்டெப் எடுக்குது. அன்ன வரையில் ஸ்டெப் அவ்வளோ எடுக்கலை. 6 மாதம் வருவாங்க போயிடுவாங்க. இப்போ வீரப்பன் இது நடமாட்டம் கொஞ்சம் எதுவும் தெரியல, கப்புன்னு இருந்துக்கிட்டாங்கன்னா வீரப்பன் ஏதோ ஒரு பக்கம் சத்தியமங்கலத்துக்கு காட்டு பக்கமாக என்னமோ போய் ஒரு 6 மாதம் 3 மாதம் இருந்துட்டான். எங்கேயும் வீரப்பன் போயிட்டான், போயா ஆளை காணோம், வந்த அன்னைக்கு பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க. பாலாறு பாம்பிளா சாட்சி, அதுக்கு பின்னாடி தான் தீவிரமாக இது பண்ணுறது. இப்போ வீரப்பனை பிடிக்கணுங்கிறதுக்காக வீரப்பனை தேடி பெரிய அளவில் போலீஸ் டார்ச்சர் இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க கேம்பிலெல்லாம். இப்போ நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி டார்ச்சர் இருந்ததா? இல்லை சார், நாங்கள் தான் டிஎஃப்ஓ கஸ்டடியில் இப்போ 8 மாதம் கஸ்டடியில் இருந்துவிட்டோம்ல. 8 மாதமாக எங்களை கஸ்டடியில் வச்சுக்கிட்டு வீரப்பனை தேடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறது, வாங்க போகலான்னுட்டு. அங்கே கோயில் வேலை, அந்த கோயில் வேலை. ரெண்டாவது அந்த கோயிலை சுற்றியும் ஒரு 10-15 வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை பூரா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு நிலம் வேணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணனா இந்த வீரப்பன் சரண்டர் ஆயிடுவான். ஊருக்கு நல்லது பண்ணனா இதை போய் மக்கள் வீரப்பன் கூட சொல்லுவாங்க, வீரப்பன் நம்பி வந்துடுவாங்கிற இதில் கான்செப்டில் இவர் டிஎஃப் அது பண்ணது. இந்த இதுக்கெல்லாம் வீரப்பன் மையலை, நீ என்னமோ பண்ணிட்டு போ, என் ஏரியாவில் நீ அடி வைக்காத, உன் ஏரியா நாட்டுக்கு நான் வர்றதில்ல, நீ காட்டுக்கு நீ வராத அப்படிங்கிற கான்செப்ட்லேயே அவர் இருந்தது தான். நீங்கள் சீனிவாசன் கஸ்டடியில் இருந்தீங்க? ஆமாம், சீனிவாசன் கஸ்டடியில் இருந்து அப்புறம் தான் அவர் சீனிவாசன் அவர் கொண்டு வருவார். எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணி நான் போய் உள்ளே போய் இப்போ பண்ணுறேன். 4 மாதமா 8 மாதமா எனக்கு 4வது மாதத்தில் 91 4வது மாதம் 4ஆம் தேதி எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு கொண்டு போய் மைசூர் விட்றாங்க. 8வது மாதத்துலங்கிற தெரியல, மறுபடியும் 8வது மாதம் தான் நினைக்கிறேன். 8வது மாதத்தில் அவருக்கு இதை பண்ணுறேன், அவரை இப்போ என்கவுண்டர் பண்ணிட்டேன். இப்போ காலமாக போலீஸ் பெரும் படையை தேடிக்கிட்டே இருந்தது, அதனால் அவரை கண்டே பிடிக்க முடியல. என்ன அவர் நடத்தின அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் போலீஸ் தப்பிச்சு அவர் மாட்டாமல் இருந்ததுக்கு
மக்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா சார் இன்னைக்கு வந்து பண்ண முடியாது. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், இன்னைக்கு போலீஸ் பிடிச்சி போடுறாங்க, இப்போ அது பண்ணுறேங்கிறாங்க. இந்த செல்லை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு போய் நான் 30 நாள் டைம் கொடுக்குறேன், அல்லது 3 மாதம் நம்ம டைம் கொடுக்குறேன். நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் சொல்கிறேன், இந்த போலீஸ் பிடிச்சினா நான் அதே இடத்துல தற்கொலை பண்ணிட்டு செத்துவேன். பிடிக்க முடியாது சார், காட்டுக்குள்ளே இருக்கிறவன் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, இந்த செல்லு என்கிட்ட இருந்தால் பிடிச்சி போடுவாங்க. எந்த டவரில் இருந்து அவங்க ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்கிறான் அப்படின்னு இது பண்ணி போடுவாங்க. செல் இல்லாமல் காட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே போகிறான்னா இன்றைக்கும் பிடிக்க முடியாது. ட்ரோனை விட்டாலும் வேலையாகாது, என்னத்தை விட்டாலும் வேலையாகாது. அவன் உள்ளே போதுறாங்கும் போதே உள்ளே பூந்து அவன் என்ன பண்ணுவான், 3 மாதத்துக்கு உண்டான ரேஷன் முன்கூட்டியே கொண்டுட்டு போய் அவன் காட்டுக்குள்ளே வச்சுக்குவான், பதுக்கி வச்சுக்கிறானா. இன்னைக்கு இங்கே இருப்பான், நாளைக்கு எங்கேயோ இருப்பான், 10 மைலுக்கு அந்த பக்கம் இருப்பான். அங்கே ஒருத்தன் பார்த்துட்டு வேறு பக்கம் இருக்கிறான்னா இப்போ நம்ம அடுத்த செகண்டுக்கு வந்துடுவான். இப்படி தான் 36 வருஷ காலமும் ஆட்டம் காட்டினது. எப்படி கடைசி வர பிடிச்சாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பாய்ச்சின்னு வச்சு கொடுத்தது தான். விஜயகுமார் நாங்கள் என்கவுண்டர் பண்ணாங்கிற அப்படி விஜயகுமார் என்கவுண்டர் பண்ணியிருந்தா புறாத்துக்கு இதுலேயே தான் ஃபயர் பண்ணிக்கிறாங்க. மீசையாக கட் பண்ணுறீங்க பண்ணிவிட்டாங்க. ரெண்டாவது இதுலேருந்து பிளட் வடியும்ல சார், உயிரோடு இருக்கிற மனுஷனை சுட்டால் பிளட் வருமா வராதா? என்னுடைய கேள்வி அதுதான், பிளட் வலியா. ரெண்டாவது ஒரு மீடியாக்காரர் அந்த இதில் தும்கல்ல இது பண்ணதாக வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் என்கவுண்டர் பண்ணி எத்தனையோ 300 புல்லட்டாக எவ்வளோ புல்லட்டு 350 புல்லட்டை அப்போ அது பண்ணதாக சொல்கிறாங்க. அத்தனை புல்லட் இது பண்ண இடத்துல அந்த ஆம்புலன்ஸில் பிளட் இதாகிருக்கும். எப்படி பண்ணாலும் 4 பேர் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது ஒரு 4 லிட்டர். இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி பண்ணிட்டாலும் 5 லிட்டருக்கு மேலே இருக்கும் பிளட் பூரா அதில் உள்ளே ஊற்றிருக்குல்ல. மீடியாக்காரர்களெலாம் ஏன் விடலை, அதை பூரா அந்த வேனை கவர் பண்ணாங்க. பாய்ஷன் தான் கொடுத்தது, பாய்ஷனில் முடிச்சிட்டாங்க. முடிச்சு கொண்டுட்டு வந்து பூரா ஷெட்டப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட்டில் பேர் வாங்கணும், இது பண்ணணுங்கிறதுக்காக பணமே இந்த பாடியை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட 5 கோடி அறிவித்த பணத்தை பூரா வாங்கிட்டு தான் பாடியை படுத்திருப்பாங்க. இப்போ பாய்சன் கொடுத்துட்டாங்கன்னா அப்படி யாரும் உள்ள போய் நான் இப்போ உங்களை நாடி வரேன், நான் எங்கேயும் என்னால் ரேஷன் உணவுப் பொருள் இப்போ எடுக்க முடியல, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இது போலீஸ், இது உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போயிடுது. உளவுத்துறை என்ன பண்ணுது, உன்னை வந்து டார்கெட் பண்ணி உன்னை வந்து பிடிக்கிறாங்க. நீ வீரப்பனை கொண்டு கொடுக்குறியா அல்லது நீ சாவுறியா? கொண்டு கொடுத்தீங்கன்னா உன் உயிர் தாங்குது, நீ கொண்டு கொடுக்கலன்னா நீ சாவுற. வீரப்பனை எப்படி பிடிக்கணுங்கிற எங்களுக்கு தெரியும். இந்த 2 வேலை இப்போ நீ சப்போர்ட் பண்ணுறியா பண்ணலையா? அப்படி ஒரு நெருக்குதல் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், தான் உயிரை பார்ப்பானா வீரப்பன் உயிரை பார்ப்பானா? வீரப்பனை காப்பாற்றினா நம்ம உயிர் என் உயிர் போகுது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம உயிரை நான் அப்போ காப்பாற்றிக்கலாம்ப்பா, யாரை எப்படி போட்டோம் கொடுக்குறத அது பண்ணேன். என்கிட்டயே வந்து சார் அந்த சைனட்லாம் கொண்டுட்டு வந்து என்கிட்டே கொடுத்தாங்க, நீ போய் சேருலாம் அது பண்ணாங்க. நான் போகிற வேலை இல்லை. அன்னைக்கு நான் தெரிஞ்சே தெரியாமையே நான் போய் வீரப்பங்கிட்ட சேர்ந்ததோ அன்னைக்கு நான் ஈடுபட்டது குற்றச்செயலுங்கிறது எனக்கு தெரியல, நான் தெரியாமல் போயிட்டேன். போராட்டத்துக்கு உண்டான தண்டனை நான் 9 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி இனிமேல் நான் அந்த செயலுக்கு போக மாட்டேன். நீ போக சொன்னாலும் நான் போகிறேன், அப்படி இல்லை வீரப்பன் வந்து கூப்பிட்டாலும் நான் போக போகிறேன். திரும்ப நீங்கள் போய் வீரப்பட்ட சேர்றதாட்டு நீங்கள் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்மராக உள்ள போகணுங்கிறாங்க. நீங்கள் போப்பா, இவங்க வந்து என்கிட்ட எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நீ போ, உன்னை வீரப்பன் சேர்த்திக்குவான், நீ வீரப்பங்கிட்ட அப்போ அன்னைக்கு நம்பிக்கையுரிய மனுஷனாக இருந்தால இன்னைக்கு நீ போனீங்கன்னா சேர்த்துக்குவான் ஒன்று, போய் இந்த வேலையெல்லாம் செய். அது என்ன வேலையை சொல்கிறாங்க, அதான் சைனட்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீ போய் வீரப்பங்கிட்ட சேர்ந்து எங்களுக்கு இன்டிமேஷன், ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் கொடுன்னு வந்தேன். நீ போ, நாங்கள் இருக்கிறோம், நீ ஒன்றும் போய் வீரப்பனை கொல்லலாம் வேண்டாம், அப்பப்போ எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே ரேஷன் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படி இப்படி இது பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணேன். நான் அப்போ இவங்களை கட்ட அடிச்சுட்டேன். உங்கள் போலீஸ் பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு நான் போகிற வேலை இல்லை அப்படின்னு மறுபடியும் அதான் என்னைக்கு நான் வெளியில் வந்தனோ வீரப்பன் செத்தனன்னு கூட என்கிட்ட போலீஸ் வந்துச்சு சார். வீரப்பன் சாவரத்துக்கு நைட்டு 9 மணிக்கு கேம்ப் காலி பண்ணிட்டு போகிறாங்க, 6 மணிக்கு என்கிட்ட போலீஸ் வந்துட்டு தான் 9 மணிக்கு காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, பிடிச்சி விட்டான்னு சொல்லலை, வீரப்பனை முடிச்சு விட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கேம்பை காலி பண்ணிட்டு போகிறாங்க, அன்னைக்கு என்கிட்ட வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. பின்னால் தருமபுரியில் பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆகிட்டு இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ஆகணுன்னு என்கிட்ட வராங்க. எதுக்கு வராங்க, வீரப்பனுக்கு இவனுக்கு லிங்க் இருந்தால் இவன் போய் வீரப்பனை பார்க்கறதுக்கு போவான், இதில் ஒரு வழக்கில் அவனை சிக்க வைக்கலாங்கிற இதில் வராங்க. அவங்க வந்து பார்த்துட்டு பேசுகிறாங்க போலீஸாரன், ஏன் தருமபுரி போலியா தலைவா, என்னதுக்கு தருமபுரி போக சொல்கிறேன், நான் தெரியாத மாதிரி கேட்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் நைட்டு 3 மணிக்கே டிவியில் பார்த்துட்டேன், என்னதுக்கு தருமபுரி போகலையான்னு கேட்குறேன் அப்படின்னு. சமாச்சாரம் உனக்கு தெரியாதா, தெரியாதா என்ன அப்படிங்க. வீரப்பனை பிடிச்சிட்டோம், பிடிச்சிருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, நான் என்ன பிடிச்சிருந்தா வீரப்பனை இப்போ நீங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இப்போ கிரேடு தான், ஒரு பேர் தான், ஜனங்களுக்கும் அந்த தொந்தரவு போலீஸ் தொந்தரவு புறாட்டிங்கும் அப்படிங்கிறேன். அதெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா
சரி வீரப்பனையை பிடிச்சிப்பிட்டீங்களே இப்போ என்ன வேலைக்கு ஆகிட்டு அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். இல்லை சொல்லிவிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னா. அந்த போலீஸாரும் என்னக்கிட்ட அந்த சைனட்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்து நான் 5.5 கோடி வாங்கி தரேன், அத்தனை கோடி வாங்கி தரேன், சென்னையில் பில்டிங் வாங்கி தரேன் வா அப்படின்ட்டு இது பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இது பண்ணதெல்லாம் என்னை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் நான் என்ன ஆகிறேன், அப்போ தான் கேட்குறேன், நான் என்ன உங்கள்கிட்ட உங்கள் ஐஜியா இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய அதிகாரியா, நீ எதுக்கே என்கிட்ட வந்து சொல்லணும்? நீ வீரப்பனை நீங்கள் கொண்டுபிட்டீங்க, பிடிச்சிப்பிட்டீங்க, சுட்டுப்பிட்டீங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. என்கிட்ட நீ வந்து சொல்ல வேண்டியது என்ன? நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். அப்படி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா வீரப்பன் இறந்த பிறகு? இல்லை இது என் மேலே மட்டும் அவன் டார்கெட்டி வச்சு வந்தது அந்த போலீஸாரனுக்கு எனக்கு கொஞ்சம் ஆகலை. இன்றைக்கும் ஏட்டா இருக்கிற அப்படி இப்போ தான் பெனாரி ஹாஸ்பிட்டலில் தான் செக்யூரிட்டி போட்டுக்கிறாங்கன்னாங்க. அவருக்கும் எனக்கும் ஆகலை. அதனால எப்படியோ ஒன்று இவனை ஏதோ ஒரு வழியில் நுழைக்கணும் அப்படிங்கிற பதில் நாம் சொல்லி அவன் கேட்கலல்ல, நம்ம ரூட்டுக்கு அவன் வரமாட்டேன்ட்டானே அப்படிங்கிற ஒரு இது காழ்ப்புணர்ச்சி அவருக்கு. நான் அவர் இப்போதுக்கு நான் எசைஞ்சு வரல. அப்புறம் அன்னைக்கு தான் வந்து கேட்குறேன், அப்படி இப்போ வீரப்பனை சுட்டுவிட்டோம் பிடிச்சிவிட்டோம் சொல்லிவிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். நானும் இப்படி கேட்குறேன், நீங்கள் சுட்டுவிட்டீங்க, உங்கள் வேலை அது, உங்களை சுட சொல்லி தான் கவர்மெண்ட்டு உங்களுக்கு சம்பளம் போடுது, துப்பாக்கி கொடுக்குது, தோட்டா கொடுக்குது, அந்த வேலையை நீங்கள் செஞ்சுவிட்டீங்கயா, என்கிட்ட ஏன் வந்தீங்க, இப்போ இதெல்லாம் செஞ்சுவிட்டு என்கிட்ட வந்த காரணம் என்ன, இதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற. உனக்கு தகவல் தெரியாத என்ன சொல்லிவிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் தான் நான் கேட்குறேன், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு என்ன பெரிய போஸ்டிங் இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறியா, நீ எதுக்கு வந்தங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. என்னத்துக்கு வந்திருப்பேன் அப்படின்னா, இது பாடி பார்க்குறதுக்கு போயிருந்தானே, இதில் ஒரு வழக்கில் பிடிச்சி இழுத்துட்டு போகலாம், கிடச்சா எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு இப்படி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படி தான் நினச்சிக்காத அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் போது எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து இல்லை சார், நான் லேண்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஆரியம் இது பண்ணியிருந்தோம், அந்த ஆரி காட்டிலலாம் வந்து பண்ணி போந்துட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட டிவி இல்லை, எங்கள் அண்ணன் இருந்தாப்படி அவர் வீட்டில் டிவி இருந்துச்சு. அப்போ என்ன பிபிஎல் டிவி இப்போ வச்சுருந்தாங்க. அந்த டிவியில் பார்த்துட்டு இவங்க 4 பேர்த்து ஃபோட்டோவும் போட்டு இப்போ டிவியில் இப்போ காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிற, அப்படி எங்கள் ஐயா வந்தார். அப்புறம் வந்து இது மாதிரி சொல்கிறாங்கடா, எனக்கு நெட்டு போட மாட்டேங்க, நீ வந்து படுற அப்படின்னு. அப்படி வந்து பார்த்ததுமே பாடி பார்த்ததுமே கண்டுக்கிட்டேன். அவங்க தான் கோயந்தனையும் வரையும் கண்டுக்கிட்டேன். அவங்க 2 பேரும் சேதுமணியும் இன்னொரு ஆளும் தெரியாது, சந்திரகாவனும் எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் யாருங்கிறது தெரியல, இவங்க 2 பேரும் தெரியுது, இவங்க 2 பேரும் யாருங்கிறது தெரியல அப்படின்னு. சரி இப்படி ஒரு மனுஷன் எப்படி வந்து மாட்டிருப்பா, அப்படி இப்படி இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க என்கவுண்டர்லாம் நான் நினைக்கல. எனக்கு அப்போ என்ன அதுதான் என்கவுண்டர்னா, நான் அந்த பாடியில் பார்க்கும்போது இதில் வீரப்பனுக்கெல்லாம் குண்டு பட்டுக்குது, குண்டு பட்டுருந்ததா இதில் இந்த ரத்தம் வடிஞ்சிருக்கணும், மீசையெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க, பல்லெல்லாம் பார்த்தா தெரியுது வீரப்பன் தான். ஆனால் இதில் பிளட் வடியாத காரணம் என்ன, நான் அப்போ இது பண்ணதை அப்சர்வேஷன் பண்ணது தான். இப்போ கடைசி அந்த 4 பேர் தான் இருந்தாங்களா, இல்லை மற்றவங்க வேற கூட இருந்தாங்க? 4 பேர் தான் கடைசி, அவங்க 4 பேர் தான். ஸோ 4 பேருமே பாய்சனில் 4 பேருமே பாய்சனில் இதாகிட்டாங்க. பாய்சனு கொடுத்த ஆளுங்களும் தெரியும், ஆனால் அவங்க நான் தான் கொடுத்தேன் இன்னைக்கு யாரும் இது பண்ணுறதில்ல. கொடுத்த ஆளுங்க இந்த ஆள் தான் கொடுத்தாங்கிறது எனக்கு ஒரு கணிசமான ஒரு இப்போ கணக்கு. அவன் ஏற்றுக்குவானே, நான் கொடுத்தேன்னே ஏற்றுக்க மாட்டான். இதில் பேக்ரவுண்டில் யார் யார் போனாங்கிறதும் தெரியும், மீடியாக்காரர் யார் யார் போனாங்க, அரசியல்வாதிங்க யார் யார் போனாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ நியூஸ் வருது. அதை நம்ம உர்ஜிதமாக அதை பண்ண முடியாது. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் காட்டணும்ல, நம்ம சும்மா சொல்லிவிட்டோம்னா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் என்ன ஆதாரங்குது, நீ எப்படி அதனால சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வாதம் பண்ணலாம். ஆனால் இப்போ இங்கே பாய்சன் கொடுத்தவங்களுக்கோ இல்லை அவங்க சந்தேகப்படுறவங்களுக்கோ அதுக்கப்புறம் அரசாங்க தரப்புலையோ போலீஸ் தரப்புலையோ ஏதாவது வெகுமதிகள் மாதிரி எதுவும் கொடுக்கப்பட்டதா அவங்க லைஃப்ல? சார் அது மாதிரி கொடுத்துருந்தா அவங்க இது பண்ணுவாங்க, சொல்லுமா கவர்மெண்ட் இப்போ கொடுத்தா சொல்லுமா? இல்லை அது வெளிப்படையாக இல்லாமல் இப்போ அவங்க வாழ்க்கையிலே தெரியும்ல, வாழ்க்கையில தெரியுது, வாழ்க்கையில தெரியுங்காட்டி தான் நான் சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம், ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறான், ஒரு 3 வருஷத்துல இம்ப்ரூவ் ஆகிருக்கிறான்னா அது எந்த வழியில் ஏதாச்சு அப்படிங்கிறது இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணலாம்ல, எவ்வளோ அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு கணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு அந்த ஊர் பகுதியில் எல்லாத்துக்கும் கூட தந்தைங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும். பாடி கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கிறதுக்குள்ளேயே முன்னாடி இந்த பணத்தை வாங்கிட்டு தான் பாடி ஒப்படைச்சிருப்பாங்க, என்னுடைய கணிப்பு அப்படி தான். இல்லைன்னா அந்த பணம் ரிலீஸ் ஆகாது. பாய்சன்னா எங்கடா பாய்சன் வச்சு யாரோ பொதுமக்கள் கொண்டு போட்டாங்க, உங்களுக்கு எதுக்கடா ரிவார்டு நிமிட்டு இது பண்ணுமே, கொடுக்க மாட்டாங்கன்னுட்டு இதெல்லாம் பூரா பணமெல்லாம் இது பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே தான் இது பண்ணிருப்பாங்க. மக்கள் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா?